யுத்தம் நிறைவு பெற்று மக்கள் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்துள்ளனர். யுத்தத்தின் பின் 2 ஜனாதிபதி தேர்தல்களை சந்தித்துள்ள கிளிநொச்சி மாவட்டம் நாட்டின் பிற பகுதிகளை போன்று முன்னேறியுள்ளதா? மக்களின் பதில் என்ன? யுத்தத்தின் காரிருள் விலகி தேர்தல் மேகம் சூழ்ந்துள்ள நேரத்தில் யுத்தத்தின் கோரத்தை அனுபவித்த கிளிநொச்சி மக்களுக்கு 6 ஆண்டுகளில் நடைபெற்றுள்ள அபிவிருத்தி மற்றும் புனர்வாழ்வு திட்டங்கள் குறித்த சிறப்பு தொகுப்பு அடுத்து. 1938 ஆண்டு முதல் 1990 ஆண்டு வரை இயங்கிய ஆணையிரவு உப்பளம் நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தினை அடுத்து அதன் செயற்பாடுகள் நிறைவு பெற்றன. கடந்த அரசாங்கத்தின் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் ஆணையிரவு உப்பளத்தின் புனரமைப்பு பணிகளுக்கு என பாரம்பரிய கைத்தொழில்கள் மற்றும் சிறு கைத்தொழில் அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் 100 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்ட போதிலும் இதுவரை புனரமைப்பு பணிகள் நிறைவு பெறவில்லை. வருடாந்தம் 1 லட்சம் மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்யும் நோக்கில் கடந்த வருடம் முன்னெடுக்கப்பட்ட முயற்சி இதுவரை பலனளிக்கவில்லை. வருடாந்தம் 60,000 தொடக்கம் 80,000 மெட்ரிக் டன் உப்பினை உற்பத்தி செய்து ஆணையிரவு உப்பளம் செயற்படுத்தப்படுமாயின் உப்பினை ஏற்றுமதி செய்து நாட்டின் வருமானத்தையும் அதிகரிக்க முடியும். 90ஆம் ஆண்டு இடம்பெயர்வு காரணத்தால்தான் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து இப்படி அங்கங்க இருந்து இந்த மீன் வியாபாரத்தை தொடங்கி இப்ப மீன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறோம். அங்க உப்பளம் இயங்கி இருந்தால் நாங்களே தொடர்ச்சியா அங்கதான் நின்று இருப்போம். எங்களோட குடும்பமே பரம்பரையா நாங்கள் உப்பளம் வேலை தான் செய்து கொண்டு வந்தோம். நாங்கள் ஒரு 2000-3000 பேர் அந்த உப்பளத்துல ஊழியமா வேலை செய்தாங்க. நாங்கள் குடும்பமாக உப்பளத்துக்கண்டே உழைச்சு கொடுத்தார்கள். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் வேலை வட்டியில நிலையில சரியான துன்பப்பட்டு கஷ்டப்படுறோம். இதே நிலையில இந்த உப்பளத்தை திரும்பவும் இயங்கி எங்களோட பிள்ளைகளுக்கு திரும்பவும் வேலை கொடுக்குமாறு அரசாங்கத்தை தயவோடு கேட்டுக்கொள்கிறோம். நாட்டில் பல அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு வேலைவாய்ப்பினை வழங்கிய பரந்தன் ரசாயன தொழிற்சாலையை இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. யுத்தம் நிறைவு பெற்று நாட்டில் சமாதானம் உருவாகிவிட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் யுத்த சான்றுகளாக சில இடங்கள் நினைவு கூறப்படுகின்றன. கிளிநொச்சியின் A9 வீதி காப்பட் வீதியாக புனரமைக்கப்பட்டு சிறந்த முறையில் போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எனினும் உள்ளூர் வீதிகள் புனரமைக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். A9 வீதி என்ற திருப்தியாக செய்யப்பட்டிருக்கு. உள்ளூர் வீதி கூடுதலாக எங்களுக்கு திருப்திகரமாக வேலை முடியல. வடக்கிற்கான புகையிரத பாதை நிர்மாணிக்கப்பட்டு ரயில் சேவை விஸ்தரிக்கப்பட்டமையினால் வடக்கிற்கு பயணம் செய்யும் பயணிகள் நன்மை பெறுகின்றனர். கிளிநொச்சி நகரிலிருந்து பல பகுதிகளுக்கும் பஸ் சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை நிரந்தரமான பஸ் தரிப்பிடம் நிர்மாணிக்கப்படாமையினால் மக்கள் பல அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். மக்கள் சொந்த இடங்களில் மீள்குடியேற்றப்பட்டு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற போதிலும் அனைத்து மக்களுக்கும் உதவிகள் கிடைக்கவில்லை.